foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான காலிஃப்ளவர் பாப்கார்ன், அதாவது கோபி பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்றதான். ரொம்ப டேஸ்டியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை நம்ம எந்த சாதத்தோட வேணாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை இதை ஒரு ஹோல்சம்மாக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 to 3 tablespoons ஆஃப் ஃப்ரெஷ்ஷான கர்ட் எடுத்துக்கிறோம். இந்த தயிர் புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த தயிரோடையே சேர்த்து 2 tablespoons அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் பைண்டிங் ஏஜென்ட்டு. ஸோ மைதா மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தகுந்த சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு காரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் தான். ஸோ உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடர் இருந்தது அப்படின்னா அப்படியே அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சில்லி சாஸ் ஒரு 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இந்த மாதிரி எந்த சீசனிங் இருந்ததுனாலும் அதை ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரொம்ப தின்னான பேட்டராக கரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற பேட்டராக கரைச்சிக்கோங்க. பேட்டர் இந்த அளவுக்கு தண்ணியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பேட்டர் கரைச்சி வச்சுருக்கிற பாத்திரம் பக்கத்துலேயே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டு, நம்ம ஒரு 5 minutes பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரில் போட்டு நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மிஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து போடுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாக இந்த காலிஃப்ளவர் மேலே படுற மாதிரி ஃபுல்லாக பெரட்டி எடுத்துக்கோங்க. நான் அட் அ ஸ்டெச்சில் என்னோடய வானலில் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸில் தோச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஓவர் க்ரௌட் பண்ணாமல் பேட்ச் பை பேட்சாக போட்டு நல்லா மொறுன்னு ஆற அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்து ஒரு கிச்சன் டிஷ்யூஸை வச்சு எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட கோபி பாப்கார்ன் இஸ் ரெடி. இது நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறதுனால இது சீக்கிரமாக ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சிரும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா டெண்டராகவும் இருக்கும். எல்லா ரைஸோடையும் இதை மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.